வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றது தான். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ், அதாவது புகைப்பட புகைப்படம்னு போட்டு கீழே கையொப்பத்துடன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது தான். இதுதான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எக்ஸாம்பிளுக்காக ஃபோட்டோவை திருப்பி வச்சுருக்கேன், நீங்களும் திருப்பி ஒட்டிடாதீங்க. இந்த பேஜ் அப்படி பின்னாடி திரும்பி இருக்கணும். ஓகேவா? ஸோ கையொப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகணும். உங்களுடைய முகத்துக்கு நேராக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே வெளியில் பேப்பரில் போய் முடிகிற மாதிரி. ஸோ பாதி சைன் இங்கே இருக்கணும், ஃபோட்டோவில் இருக்கணும். பாதி சைன் கீழே வெளியில் போய் முடியணும். ஸோ இந்த ரேஞ்சில் முடிகிற அளவுக்கு நீங்கள் சைன் அப்படின்றது போட்டிருக்கணும் கிராஸாக. பாதி மேலேயும் கீழேயும் அப்படி போட்டாலும் ஓகே, இல்லை இப்படி கிராஸாக இப்படி போட்டாலும் ஓகே. ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே இடத்துல வெளியில் முடிகிற மாதிரி 2 சைடும் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய பெயர். ஸோ இங்கே உங்களுடைய பெயர் அப்படின்றத எழுதிக்கணும். முழுக்க தமிழில் எழுதிக்கிங்க. அதாவது தமிழ்லனா உங்களுடைய இனிஷியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும். இனிஷியல் அப்படின்றது ஒரு இனிஷியலை போட்டுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் அப்படின்றது இந்த இடத்துல வரணும். அதுக்கடுத்து தகப்பனார் அல்லது கணவர் பெயர்னு இருக்குது. தகப்பனார் பெயரை போடுறீங்க அப்படின்னா இந்த கணவர் அப்படிங்கிறத அடிச்சிடணும். அல்லது கணவர் பெயரை போடுறீங்க அப்படின்னா தகப்பனார் பெயரை அடிச்சிடணும். ஸோ மேக்ஸிமம் பெண்கள் தான் அப்ளை பண்ணுவீங்க. தகப்பனார் பெயரே போடுங்க. ஒரு சிலர் கணவர் பெயர் போடுங்க. ஏன்னா டிசி, மார்க் ஷீட்டு மற்ற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தகப்பனார் பெயர் இருக்கும். இனிஷியல் அவங்களோட தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ இடையில சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். மேக்ஸிமம் யாரோ ஒருத்தர் பேர் போட்டால் ஓகே தான். பட் இனிஷியல் யார் பேரில், அதாவது டிசி இதில் எல்லாத்துலேயுமே மார்க் ஷீட்டு மற்ற எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லேயும் உங்கள் அப்பாவோட இனிஷியல் அப்படின்றது இருக்கும். அதனால் அதையே யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது என்னுடைய சாய்ஸ். அவங்களோட பெயர் என்ன அப்படின்றதும் கடைசியாக அவங்களோட இனிஷியல் என்ன அப்படின்றத இங்கே போட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி, கைபேசி எண், அதாவது உங்களுடைய இருப்பிட முகவரி பேர் போட்டிங்க, சன் ஆஃப் என்ன அப்படின்றது போட்டுட்டீங்க. எடுத்த உடனே உங்களோட வீட்டு நம்பர், அதாவது 1/1 சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கடுத்து தெரு, எந்த தெருவில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய தெரு பேர் இருக்கணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எந்த கிராமம், அதுக்கப்புறம் வட்டம், மாவட்டம், பின்கோடு நம்பர் அப்படின்றது கம்பல்சரி. பின்கோடு நம்பர் 639, இன்னும் ஒரு 3 நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா கைபேசி எண் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ கைபேசி எண் 9500961475 அப்படின்னு உங்களுடைய நம்பர் எழுதணும். ஓகேவா? ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்றத கீழே இந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரியே எழுதிடுங்க, வெளில போக வேணாம். ஸோ அந்த மாதிரி எழுதிங்க. அடுத்து விண்ணப்பதாரருடைய ஆதார் எண் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் எண் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆதார் மேக்ஸிமம் 12 எண்கள் அப்படின்றது தான் வரும். ஸோ 12 எண்கள் அப்படின்னு வரும்போது முதல் 4 நம்பர், அதாவது 4001 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல அடுத்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த 4 நம்பர் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து 4 நம்பர். இந்த மாதிரி கேப் விட்டு ஆதார் நம்பரை ஃபில்லப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரோட இருப்பிடம் பேரூராட்சியா, நகராட்சியா, மாநகராட்சியா அப்படின்றத எழுதிடணும். இப்போ மாநகராட்சி எழுதுறீங்க அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி அடிச்சிடணும். அல்லது நகராட்சி எழுதுறீங்க அப்படின்னா மாநகராட்சியும் பேரூராட்சியும் அடிச்சுட்டு எந்த ஊர் அப்படின்றத, அதனுடைய பெயர் அப்படின்றத எழுதிடணும். இப்போ கரூர் அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி ரெண்டையுமே அடிச்சுட்டு கரூர் மாநகராட்சியில் வரும். ஸோ இப்போ கரூர் அப்படின்னு போட்டுடணும். அடுத்து அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணும் அந்த அங்கன்வாடி பெயர் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய முகவரி அதை எல்லாத்தையும் அங்கே எண் போட்டு பக்கத்துலேயே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை போட்டுட்டு அதனுடைய பெயர், முழுமையான பெயர் அப்படின்றத எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அது இருக்கிற அட்ரஸ், என்ன அட்ரஸ் அப்படின்றதையும் கீழே பின்கோடு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? கல்வி தகுதி அப்படின்றது நீங்கள் கடைசியாக என்ன படிச்சீங்க? ஒரு யூஜி டிகிரி படிச்சிருக்கலாம், அல்லது பிஜி டிகிரி படிச்சிருக்கலாம். என்ன படிச்சீங்களோ அதை கல்வி தகுதியாக கொடுத்துருங்க. அல்ல +2 படிச்சிருக்கலாம்,
இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான கல்வி தகுதி அப்படின்றது இந்த இடத்துல போட்டுறணும். அடுத்து வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம். அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம் அப்படின்னா, எந்த வருடம் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்றத போடணும். இப்போ 2020 அப்படின்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சான்றிதழ் சுய சான்றப்பமிட்ட நகலுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ கீழே வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுதிடணும். அடுத்து வந்து வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற சாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் இந்த இடத்துல. அடுத்து வந்து விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி சான்று. அதாவது இது வந்து இருப்பிட சான்று கிடையாது, இருப்பிட முகவரி சான்று. நமக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தான். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்னால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆள் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கலாம், அல்லது குடும்ப அடையாள அட்டை கொடுக்கலாம், அல்லது ஆதார் அட்டை கொடுக்கலாம். ஏதாவது அதனுடைய நகல் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத இங்கே மேலே எழுதிட்டு, நகல் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. நகல் இணைக்கப்பட்டது அப்படின்றத இங்கே எழுதி விட்ருங்க. ஓகேவா? என்ன கொடுக்குறோங்கிறத இப்போ நம்ம வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து இணைக்கப்பட்டது அப்படின்றது இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநகராட்சி, பேரூராட்சி, நகரம் அதனுடைய விவரம்னு கேட்டிருக்காங்களா? விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா? அதாவது வார்டு அப்படின்னா வார்டு உறுப்பினர், இந்த வார்டுக்குன்னு ஒரு எலெக்ஷன் வரும்ல, அதில் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்றத டிக் பண்ணணும். இந்த மாதிரி தெளிவாக டிக் பண்ணணும், ஆம் இல்லை அப்படின்றது. ஓகேவா? அடுத்து வந்து விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டு, அதாவது உங்களுடைய வார்டு இல்லாமல் பக்கத்து வார்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆம்னு கொடுக்கணும். இல்லை அதே வார்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லைன்றதை டிக் பண்ணணும். ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கள். விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவர், அதாவது அந்த வார்டு இல்லாமல் அதனுடைய எல்லையில் இருக்கிற அடுத்த வார்டை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து 14வது பாயிண்ட்டு, விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதாவது கிராமத்தோட பேர். இப்போ உங்களுடைய கிராமம்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய டவுட் அப்படின்றது வராது. கிராமம்னா தெரியும், உங்களுடைய கிராமத்தில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஆம்னா ஆம், இல்லை பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறேன், இங்கே வந்து இல்லை அப்படின்றத கொடுக்கணும். அடுத்து வந்து விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா? அதாவது வேறு கிராமம் அப்படின்னா இங்கே இல்லைன்னு போட்டதில் இங்கே ஆம் அப்படின்னு போடணும். ஓகேவா? அடுத்து விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவர், அதாவது எல்லையில் அதுக்கு அடுத்து, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு அங்கன்வாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எல்லையில் இருக்கிற இன்னொரு கிராமம், ஒரு கிராமம் கேப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்றதை கொடுங்க. விண்ணப்பதாரரின் திருமண நிலை, திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்றத டிக் பண்ணுங்கள். திருமணம் ஆனவர் எனில் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆகாதவர் எனில்னா பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஃபில்அப் பண்ணணும். ஆனவர் எனில் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்றது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், அதாவது குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும், அப்படி இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்றதை கொடுத்துருங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி கணவனையுடைய பெண், அதாவது கணவன் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா ஆம் அப்படின்னு கொடுங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லைன்றதை கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர், ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை கொடுத்துருங்க. 2 குழந்தைகளுடைய 30 வயதிற்குட்பட்ட விதவை அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் புரியுது தானே? புரியும். 35 வயசுக்கு கீழே விதவையாக இருக்கணும் அந்த மாதிரி. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், 2 பெண் குழந்தைகளா, 2மே பெண் குழந்தைகள்னா ஆம் கொடுங்க, இல்லைன்ற பட்சத்தில் இல்லை அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆகாதவர் எனில், திருமணமாகாதவர் எனில் ஆதரவற்ற பெண்
தாய், தந்தை இறப்புச் சான்று. ஆதரவற்ற பெண்களா இருக்கீங்க. அதாவது தாயும், தந்தையும் இல்லாத பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஆம் குடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில இல்லைன்றத குடுத்துருங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாலும் இந்த இடத்துல இல்லைன்னு தான் குடுக்கணும். ஆம்ன்னு குடுக்க முடியாது. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியெனில், குள்ளத்தன்மை உடையவர் ஆம் எனில் அதன் விவரம் சான்றிதழ் நகலுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குள்ளத்தன்மைகள் இருக்கு அப்படின்னா, ஆம் சொல்லுங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்க. அடுத்து தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர் 40% இதுக்கு வந்து ஆம் எனில் அதன் விவரம், சதவீதம், சான்றிதழுடன் நகல் இணைக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்குமே ஆம்னு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நகல் அப்படின்றது குடுக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லை. அமில வீச்சால் பாதிக்கப்பட்ட நபர். ஆம்னா ஆம், இல்லை அப்படின்ற பட்சத்தில இல்லை. இங்க வந்து இடம். இடம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அத வந்து போடுங்க. நீங்க உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துட்டு, உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் எழுதுங்க. நாள் அப்படின்றது நீங்க என்னைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களோ 8/4/2025 அப்படின்னு டேட்ட போடுங்க. இங்க வந்து விண்ணப்பதாரரோட கையொப்பம். ஓகேவா? இங்க உங்க கையெழுத்து அப்படின்றது போட்டிருக்கணும். அதுக்கடுத்து விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம், திட்டம், நகரம், குறைந்த வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு தான் நீங்க விண்ணப்பிக்கணும். அல்லது அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து நிபந்தனைகள்னு சொல்லிட்டு கடைசி பேஜ்ல நெறைய விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருந்த தகவல்கள் தான். இத வந்து எக்ஸ்ட்ரா 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். சரளமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நேர்காணலுக்கு வருகை தர எதுவும் பயணப்படி இருக்காது. 25ல 35க்குள்ள இருக்கணும். அதேபோல 5 வருடம் வயது வரம்பு இருக்கு எஸ்சி, எஸ்டிக்கு, ஆதரவற்ற விதவைக்கு. மாற்றுத்திறனாளி 3 வருஷம். ஸோ கைவிடப்பட்டவர் இதற்கான சான்றிதழ் எல்லாமே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இதெல்லாம் வேணும். விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மையோட அத முன்னாடி குடுத்தது எல்லாமே வந்து இங்க டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. அங்கே குடுத்துருந்தோம். விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை பொறுப்பேற்காது. நீங்க அப்படி அனுப்புறதுனா கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிரணும். கடைசி டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கீழ வந்து ஒப்புகை சீட்டு. இது வந்து அலுவலக உதவிக்கு. நம்ம இது வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுதான் ஃபார்மெட்டு. இப்படி தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் தெளிவா குடுத்துட்டோம். இதில வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.